நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன். நான் ஏன் அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நாள் அம்பானி ஆவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவரோட ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம ஒரு ஹைலைட்டான ஹேபிட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அவரோட இன்டர்னல் ஹேபிட்ஸ் யாருக்குமே தெரிய வராது, அது அவருக்குமே. ஸோ நம்ம மேலோட்டமான இருக்கிற ஹேபிட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ நம்ம ஏன் அம்பானியோட ஹேபிட்ஸை பார்க்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, பார்த்தா நம்ம ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னோடய ஹேபிட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக. டேவிட்டா யார் அவன், டேவிட் ஜேம்ஸ், அதெல்லாம் யாருன்னே தெரியல, அவன் ஹேபிட்ஸ் எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் அம்பானின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு முக்கியமான விஐபி. ஸோ அவரோட கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம பார்க்க போகிறது முகேஷ் அம்பானியோட ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன், நம்மளை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த் என்னன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ $41 பில்லியன். ஸோ இதுதான் அவரோட நெட்வொர்த். ஸோ அவரோட நெட்வொர்த் இப்போ நம்ம மந்த்லி ஒரு 1 lakh சம்பாதிக்கும் போதே நம்ம நிறைய ஸ்கெடியூல் பண்ணுறோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும், சண்டேஸில் கூட வேறு ஏதாவது ஜாப் பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்கிறோம். ஸோ அம்பானி இவ்வளோ நெட்வொர்க் வச்சுட்டோம், அவரோட ஹேபிட்ஸ், அவரோட ஹெல்த் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுமே சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அம்பானி எப்போ எழுந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 5 AM to 5:30 AM அவர் எந்திரிச்சு அவரோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த டேவே ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ். நான் டெய்லி சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஸோ எப்போ சீக்கிரமாக எந்திரிக்கிறோமோ நமக்கு அந்த டேவே லாங்காக போகிற மாதிரி இருக்கும், டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறோன்னா, இயர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஹேர் கிடைக்கும். ஸோ அந்த ஹேரை நம்ம சுவாசிக்கும் போது அது நமக்கும் ஒரு ஹெல்த்து. அண்டு நம்ம சன்லைட் படும்போதும் அந்த சன்லைட்லையுமே நமக்கு சில விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் சி ஐ திங்க். ஸோ அதுவுமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலையுமே நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் சீக்கிரம் எந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே லாங்காக போகும்போது ஆப்வியஸாக நீங்கள் எல்லா ஒர்க்குமே அச்சீவ் பண்ணிடலாம். அந்த டேக்கான ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அம்பானி ஒரு 5 to 5:30 எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு முடிச்சக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் ஜிம் பண்ணுவார் போல், டெய்லி ஜிம் பண்ணுவார். ஜிம்னா மோர் ஹார்ட் ஒர்க்கில் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண மாட்டார். அவர் நார்மல் ஃபிட்னஸ் பாடி, சம்திங் ஹெல்த்தி ஃபிட்னஸ் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவர் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரீட் பண்ணுறது. ஸோ இந்த காலத்தில் மொபைல்ன்றதுனால ஆண்ட்ராய்ட்லேயே நம்ம எல்லாம் பார்த்துடுறோம். ஸோ ரீட் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட்டு, புக் ரீட் பண்ணுறது சம்திங். ஸோ நியூஸ் ரீட் பண்ணுறதுமே நல்லது. ஸோ அவர் நியூஸ் ரீட் பண்ணுறாரு. ஸோ அம்பானி எப்போவுமே ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கவே மாட்டார். ஸோ ஆல்கஹால் இருக்கிற ட்ரிங்க்ஸை அவர் குடிக்கவே மாட்டார். ஸோ நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் பார்க்க போகிறோம், அப்போ ஆல்கஹால் குடிக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர் ஆல்கஹாலை தவிர்க்கிறாரு. ஸோ நம்மளும் ஆல்கஹாலை குடிக்காமல் இருந்தால் நம்ம ஹெல்த்தும் பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம நிறைய ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ அம்பானி மீட்டை அவர் சாப்பிடவே மாட்டார். ஸோ அவர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். ஸோ வெஜ்ஜில் அவர் நார்மலாக இந்த ஹோட்டல், இந்த கிளாஸ் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அப்படி தான் இல்லாமல் அவர் ஒரு ஃபைனான ஹோட்டலில் ஒரு சப்பாத்தி, சாம்பார், டால் அந்த மாதிரி இருந்தாலுமே அவர் சூப்பராக சாப்பிட்ருவார். ஸோ அவர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லேயும் நிறைய சாப்பிட்ருக்காரு அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவர் ஒரு பியூர் வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃபைனலாக அவர் ஃபேமிலிக்குள்ளே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிப்பாக டெய்லியும் அவங்க ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நிறைய கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியாக தான் வருவார். ஃபேமிலி கூட அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ சண்டேஸில் அவர் ஃபேமிலி கூட மட்டும்தான் இருப்பார். அந்த டைமை சண்டேஸில் ஏதோ கமிட்டும் பண்ண மாட்டார். ஸோ டெய்லி அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தான் ஆஃபீஸ் போவார். ஸோ இது ஒரு நல்ல ஹேபிட் ஆக்சுவலாக. நம்ம மதர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை அம்பானி டெய்லியும் மறக்காமல் பண்ணுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் பெட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கிட்ட இன்றைக்கி என்ன நடந்தது, எப்படி என்ன எதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவார். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து தான் அவர் சாப்பிடுவார். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஃபேமிலி கூட இருக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா பூஸ்ட் வரும். ஸோ இதனால் நம்ம நிறைய பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். அவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. ஸோ அவங்க நம்ம நல்லது நினைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவே ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அதை அவங்க பாசிட்டிவாக கன்வே பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ. ஸோ நம்ம ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம க்ரோ ஆகும்போது.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து சம் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய ரோல் மாடல்னு யாராவது வச்சுருப்பீங்களா, அவங்க என்ன ஹேபிட்ஸ் பண்ணுறாங்க, சம்திங் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸோ நீங்களும் வந்து லைஃப்பில் முன்னேறலாம். நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க, சிலரை வச்சு மோட்டிவேட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம எதுன்னு பார்த்துட்டு அதுக்கான பாதையில் போனால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஹேபிட்ஸ், மார்னிங் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். பபாய்.